பார்த்துட்டு வாசப்படியில் உட்காந்துருக்குதுங்க. உட்காந்த பையனை அப்படியேவும் கழுத்தில் ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, அது சில்லிக்கடைக்குள்ளே போய் நுழைஞ்ச உள்ளே போன பையனையும் வெட்டியிருக்காங்க. விஷயம் என்னன்னு சொல்கிறேன், தப்பு யார் மேலே இருக்குன்றதை நீங்களே சொல்லுங்கள். முதல்ல வந்து திருப்பூரில் என்ன இருக்குது அப்படின்னா, 5 இளைஞர்கள் சேர்ந்து மது போதையாக கஞ்சா போதையான்னு சரியாக தெரில, போதையில் வந்து ஒரு மளிகை கடை பூட்டை உடைக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பக்கமாக இருக்க அரவிந்தன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களை வந்து தடுக்க முயற்சி பண்ணியிருக்காரு. உடனடியாக போலீஸ் 100க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, உடனே வந்து என்னன்னு கவனிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது காவல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இளைஞர்கள்லாம் மது போதையில் இருக்க மாதிரி இருக்கு, நீங்கள் பேசாமல் காலையில் கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நாங்கள் காலையில் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் பாயிண்ட் நம்பர் 1. அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படின்னா, காலையில் இவர் மறுபடியும் கால் பண்ணி இந்த மாதிரி வந்து எங்கள் ஏரியாவில் வந்து கஞ்சா விற்பனை ரொம்ப அதிகமாக இருக்குது, சின்ன பசங்கள்லாம் கஞ்சா அடிச்சுட்டு வந்து நிறைய பிரச்சனையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே காவல்துறை அதிகாரிகள் ஆக்ஷன் எடுத்துருக்காங்க. அந்த 5 பசங்களையும் கூட்டு போய் விசாரிச்சுட்டு முதல் கட்ட விசாரணைக்கு அப்புறம் அவங்களை விட்டுருக்காங்க வெளியே. ஸோ இது பாயிண்ட் நம்பர் 2. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கோவத்தோட அந்த 5 பசங்களும் வந்து அந்த அரவிந்தன் கம்ப்ளைண்ட் கொடுத்தார்ல, அவரை பயங்கரமாக அருவாளால் வெட்டியிருக்கிறாங்க. அவங்க அப்பா தடுக்க வந்தவர் அவரையும் அருவாளை வச்சு பயங்கரமாக வெட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் போலீஸார் வந்து ரொம்ப தீவிரமான நடவடிக்கை எடுத்து அவங்க 5 பேரையும் மறுபடியும் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பாயிண்ட் நம்பர் 3 என்ன அப்படின்னா, அவங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த பசங்க அந்த போலீஸ் ஜீப்பில் உட்காந்துக்கிட்டு என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறாங்க, என்ன சிம்பிள் காமிக்கிறாங்க, அவங்க எவ்வளோ சந்தோஷமாக போகிறாங்கன்றதை பாருங்கள். ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது, யார் மேலே தவறு இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.